கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் பார்க்க இருக்கிற செய்தியின் தலைப்பானது பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசி கொண்டு வந்தார். பின்பு அவர் சிலுவையில் அறையப்பட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அதற்கு பின்பு அநேகருக்கு அவரை வெளிப்படுத்தி காண்பித்தார். அதற்கு பின்பு பரலோகத்துக்கு ஏறி போனார். அவர் பரலோகம் ஏறி செல்லும்போது நடந்த காரியத்தை குறித்து நாம் அப்போஸ்தலர் 1:11 வாசித்து பார்க்கலாம். அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிறபோது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மென்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். இந்த இயேசுவானவர் எப்படி வானத்துக்கு ஏறி போனாரோ அப்படியே மறுபடியும் அவர் மீண்டும் வருவார் என்று எழுதப்பட்டிருக்கு. நாம் எல்லோரும் நாம் வாழ்கிறது கடைசி நாட்கள் என்று விசுவாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார், இதை விசுவாசிக்கிறோம். அவருடைய வருகையை குறித்து அநேக செய்திகளை நாம் கேட்கிறோம். ஒவ்வொரு சபை கூடி வருதலிலும் ஒரு முறையாவது அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது, இதோ அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று போதகர்கள் சொல்கிறதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஒருவேளை அன்றைக்கு போதகர் கொடுத்த செய்தி அவருடைய வருகையை குறித்ததாய் இல்லாமல் இருந்தாலும் ஒரு முறையாவது சபையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் என்ற வார்த்தையை சொல்லிவிடுவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து நாம் எந்த அளவுக்கு நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்பதை காண்பிக்கிறது. இவ்வளோ தெரிந்த நாம் உண்மையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வந்தால் அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? உங்கள் தேவனை சந்திக்க ஆயத்தமா? நாம் நினைக்கலாம், நான் வழக்கமாக சபைக்கு செல்கிறேன், தசம பாகங்களை கொடுக்கிறேன், காணிக்கைகளை கொடுக்கிறேன், ஒரு உபவாச கூட்டத்தையும் நான் விட்டுவிடுவதில்லை, நான் 10 கட்டளைகளை கை கொண்டிருக்கிறேன், மற்றவர்கள் செய்வது போல பாவங்களை நான் செய்வதில்லை. இப்படி வாழ்கிற என்னை எடுத்துக்கொள்ளாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வரும்போது வேறு யாரை எடுத்துக்கொள்வார் என்று நாம் நினைக்கலாம். இதுக்கு காரணம் என்னவென்றால், நாம் நினைக்கிறோம் ஒரு கணத்தை அறைந்தால் மறு கணத்தை காண்பிக்கிற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார் என்று நினைக்கிறோம். ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை எடுத்து தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு நீங்கள் பார்த்த புகைப்படங்களில் போஸ் கொடுத்து கொண்டிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறார் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, பரிசுத்தர். அவருடைய நாமமே பரிசுத்தர். ஏசாயா 57:15 எழுதியிருக்கிறது போல, பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமுமானவர், பரிசுத்தர் என்கிற நாமம் உடையவர். ஹிஸ் நேம் இஸ் ஹோலி. பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். இது அவருடைய ஒரு குணாதிசயம். அவர் எப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ளவர்? பரலோகமே பரிசுத்தவான்களுடையது. அங்கே பரிசுத்த தூதர்கள் இருப்பார்கள். The book of Job chapter 15 and verse 15 says like this: Behold, God puts no trust in his holy ones, and the heavens are not pure in his sight. தேவன் அவருடைய பரிசுத்த தூதர்கள், the holy ones, அவருடைய பரிசுத்த தூதர்கள் இடத்திலே அவர் குற்றம் கண்டுபிடிக்கிறார். The heavens are not pure in his sight. பரலோகமும் அவருடைய கண்களுக்கு சுத்தமாக இல்லை. அப்போ அவர் எப்படிப்பட்டவர் பரிசுத்தராக இருந்தால் பரலோகமே அவருடைய கண்களுக்கு சுத்தமாக இல்லை. ஏசாயா தேவனை அவருடைய சிங்காசனத்தில் இருக்கிறதை காண்கிறார். அவரை சுற்றி தூதர்கள்
பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பரிசுத்த தேவனை கண்ட தீர்க்கதரிசியாகிய ஏசாயா, ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் என்று சொல்கிறார். ஆனால் நீங்கள் இதுக்கு முந்தின அதிகாரத்தை வாசித்து பார்த்தால், ஏசாயா 5வது அதிகாரத்தில் 18ஆம் வசனத்திலிருந்து 23வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 5வது அதிகாரத்தில் ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். ஜனங்களுடைய பாவத்தை சுட்டி காண்பித்து அவர்களுக்கு ஐயோ என்று திரும்ப திரும்ப அவர் சொல்கிறதை நாம் பார்க்கலாம். ஆனால் எப்பொழுது ஏசாயா பரிசுத்தமுள்ள தேவனை தரிசனத்தில் பார்த்தாரோ அப்பொழுது பாவத்தை உணர்ந்து அவருக்கே அவர் ஐயோ என்று சொல்கிறார். அதுவரை மற்றவர்களுடைய பாவத்தை குறித்து ஐயோ என்று சொல்லிக் கொண்டிருந்தவர் பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன்பாக நிற்கும்போது அவருடைய பாவங்களை உணர்கிறார். ஆம், நாமும் இப்படிதான் எளிதாக மற்றவர்களுடைய பாவங்களை கண்டறிகிறோம். ஆனால் நம்மை நாமே நிதானித்து நாம் செய்கின்ற பாவங்களை நாம் எண்ணுவதில்லை. பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கும் போதுதான் நம்மளுடைய பாவங்களை நாம் உணர்கிறோம். நம்மளுடைய மீறுதல்களும் நம்முடைய அக்கிரமங்களும் அப்பொழுதுதான் நமக்கு முன்பாக வந்து நிற்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமுள்ள தேவன், பாவத்தை பார்க்க முடியாதபடி சுத்த கண்களுடையவர், பரிசுத்தர் என்கிற நாமமுடையவர். இந்த தேவன் வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் இப்படியாக கூறுகிறார், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். திரும்ப வர இருக்கிற நம் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தராயிருக்கிறார். அவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இந்த பரிசுத்தரை சந்திக்க நாம் ஆயத்தமா? Why is this holiness important? பரிசுத்தம் எதற்கு அவசியம்? உயரமும் உன்னதமான நம் தேவன் நித்தியத்தில் வாசம் பண்ணுகிறவர். அவர் பரிசுத்தராயிருக்கிறார். இந்த பரிசுத்தரோடு நாம் வாழ வேண்டுமென்றால் நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். எபிரேயர் 12:14 இப்படியாக சொல்கிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. Hebrews 12:14 says, without holiness no man shall see the Lord. ஆங்கிலத்தில் அதுக்கு அர்த்தம் எப்படி வருதுன்னா, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒருபோதும் ஒரு காலத்திலும் தேவனை தரிசிப்பதில்லை. That's how important holiness is. இதுதான் பரிசுத்தத்துடைய முக்கியத்துவம். வாட் இஸ் ஹோலினஸ்? வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஹோலினஸ்? பரிசுத்தத்தை நாம் 2 வகையாக பிரிக்க முடியும். த ஹோலினஸ் ஆஃப் காட் அண்ட் த ஹோலினஸ் ஆஃப் மேன். தேவனுடைய பரிசுத்தம், மனிதனுடைய பரிசுத்தம். Leviticus 19:2 Ye shall be holy, for I the Lord your God am holy. உங்கள் தேவனும் கர்த்தராயிருக்கும் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். கர்த்தராகிய நான் பரிசுத்தர் என்கிறது தேவனுடைய பரிசுத்தை குறிக்கிறது. நீங்களும் பரிசுத்தராயிருங்க என்கிறது மனிதனுடைய பரிசுத்தத்தை குறிக்கிறது. The holiness of God and the holiness of man. The source of this holiness. God is the standard of holiness. But man, he receives this holiness through relationship with God. தேவன் பரிசுத்தத்தின் ஸ்டாண்டர்டாக இருக்கிறாரு. அவருக்கு பரிசுத்தத்தில் லெவல்ஸ் கிடையாது. அவர் தான் அதோடைய பீக், த ஸ்டாண்டர்ட், த அல்டிமேட். ஆனால் மனிதனுடைய பரிசுத்தம், இட்ஸ் எ ஸ்பெக்ட்ரம், இட்ஸ் எ லெவல். ஒன் வி ரிசீவ் த்ரூ ரிலேஷன்ஷிப் வித் காட். தேவனோடு இருக்கிற அந்த உறவின் மூலமாக இதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். த நேச்சர் ஆஃப் காட்ஸ் ஹோலினஸ் அண்ட் மேன்ஸ் ஹோலினஸ். God's holiness is essential to his being. Cannot be separate from who he is. தேவனையும் பரிசுத்தத்தையும் பிரிக்க முடியாது. தேவன் என்றாலே பரிசுத்தம்தான். கிறிஸ்தவர்களாகிய நாம் தேவன் என்று சொல்லும்போது பரிசுத்தத்தின் உச்சத்தில் இருக்கிற ஒருத்தரை குறித்து தான் நாம் சொல்கிறோம். அவரையும் பரிசுத்தத்தையும் பிரிக்க முடியாது. மனிதனுடைய பரிசுத்தம், the holiness of man, is conferred status. Then it's progressively realized or maintained. மனிதனுடைய பரிசுத்தம் இது அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. பின்பு அதை நாம் அனுதினமும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். We have to maintain it. The holiness of God, the basis, it's absolute perfection. Nothing can compare against it. தேவனுடைய பரிசுத்தத்தை நாம் எதை கொண்டும் ஒப்பிட முடியாது. The holiness of man, it's comparative. இந்த பரிசுத்தவானை போல நாம் வாழ வேண்டும், இப்படியாக நாம் சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறோம். The holiness of man can be compared. இந்த பரிசுத்தவானை போல நானும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், இவர் எப்படிப்பட்ட பரிசுத்தர் அப்படின்னு சொல்லி நாம் மனிதர்களை குறித்து நாம் ஒருவர் கம்பேர் பண்ணி பார்த்து
வெவ்வேறு லெவல்ஸ் ஆஃப் பரிசுத்தத்தில் இருக்கிறத நாம் பார்க்கலாம். 1 Samuel 2:2 says, "There is none holy as the Lord." கர்த்தரை போல் பரிசுத்தமுள்ளவர் இல்லை. The holiness of God and the holiness of man, the expressions. God's holiness is expressed in his righteousness and his action towards his creation. தேவனுடைய பரிசுத்தம் அவருடைய நீதியில் வெளிப்படுகிறது. அவர் இந்த சிருஷ்டிப்போடு இடைப்படும் போது அவருடைய பரிசுத்தம் வெளிப்படுகிறது. The holiness of man is the fruit of the Spirit, its obedience, its separation from sin. It is expressed in our conduct. மனிதனுடைய பரிசுத்தம் அது ஆவியின் கனிகளாக இருக்கிறது. கீழ்ப்படிதல், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, நம்மளுடைய அனுதின நடக்கையில் வெளிப்படுகிற பரிசுத்தம் இப்படியாக இருக்கிறது. The holiness of man can be further divided into positional holiness and progressive holiness. மனிதனுடைய பரிசுத்தத்தை இன்னும் இரண்டாக பிரிக்கலாம். Positional holiness and progressive holiness. Positional holiness என்றால் தேவன் நம்மளை கிறிஸ்துவின் மூலம் நம்மளை பார்க்கும்போது நாமும் அவருக்கு பரிசுத்தமுள்ளவர்களாய் தெரிகிறோம். கிறிஸ்துவனிடத்தில் இருந்து நாம் பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நாம் பாவிகளாயிருந்தோம், மனம் திரும்பி இரட்சிக்கப்பட்டோம். இரட்சிக்கப்படும் போது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் சிந்தின அவருடைய இரத்தத்தை வைத்து நம்மளை கழுவி நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார். அப்போது நம்ம பரிசுத்தத்தை நம்ம பெற்றுக்கொண்ட பிறகு இதற்கு மேலே நம்ம எதை செஞ்சு இந்த பரிசுத்தின் அளவை கூட்டிக் கொள்ள முடியும்? அப்படி நாம் செய்வதற்கு ஏதாவது இருக்கிறதா? இல்லை. கிறிஸ்து நமக்காக செய்ததை விட நம்மளால் எதையும் செய்து பரிசுத்தத்தை அடைந்து கொள்ள முடியாது. அப்படி இருக்க நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ளவன், இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னாரே. நாம் செய்வதற்கு எதுவும் இல்லை என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக பரிசுத்தமுள்ளவன், இன்னும் பரிசுத்தமாயிருக்கட்டும், இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னாரே. இது எதை குறிக்கிறது என்றால் the progressive holiness or the holiness that you live out daily what is already given you and declared eternally. இதை புரிந்து கொள்ளும் விதமாக let us look at the robe of righteousness. நாம் பாவத்தை விட்டு மனம் திரும்பும் போது, மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை செய்து மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு பின்பு தேவனாகிய கர்த்தர் இரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வையும் நமக்கு தரிக்கிறார். The Lord gives us a robe of righteousness. As we read in the book of Isaiah chapter 61 and verse 10, the Lord clothes us with his righteousness, this holy garment of righteousness. நீதியின் வஸ்திரத்தை கொண்டு அவர் நம்மளை உடுத்து வைக்கிறார். பின்பு நாம் அனுதினமும் வாழ்கிற வாழ்க்கையில் திரும்பவும் பாவம் நம் வாழ்க்கையில் வரும்போது நம்முடைய வஸ்திரம் கரைபடுகிறது. Revelation 7:14 talks about people who have washed their robes and made it white with the blood of the lamb. இந்த கரைப்பட்ட வஸ்திரத்தை நாம் திரும்பவும் வெள்ளையாக்க வேண்டுமென்றால், திரும்பவும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தால் நம்முடைய மீறுதல்கள் கழுவப்பட்டு அனுதினமும் நாம் செய்கிற பாவங்களை நாம் அறிக்கை செய்து சுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காத்து கொள்ள வேண்டும். இப்படியாக நாம் நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டு நடக்கும்போது, as Revelation 3:4 says, "Thou hast few names in Sardis which have not defiled their garments, and they shall walk with me in white, for they are worthy." தங்கள் வஸ்திரங்களை அசுத்தப்படுத்தாத சிலர் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். இதுதான் மனிதனுடைய பரிசுத்தத்தை குறிக்கிறது. தேவனிடத்திலிருந்து நாம் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்கிறோம். அது ஒரு சால்வைக்கு ஒப்பாக இருக்கிறது, ஒரு வஸ்திரத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. திரும்பவும் நாம் பாவம் செய்யும்போது அது கரைபடுகிறது. நம்முடைய வஸ்திரம் சுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக அதை காத்துக்கொள்ள வேண்டும், இன்னும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும். இந்த சுத்திகரிப்பை நாம் செய்யும்படி there are some instruments of sanctification. What are these instruments of sanctification? தீர்க்கதரிசியாக ஏசாயாவை குறித்து நாம் பார்க்கும்போது, பலிபீடத்தில் இருந்த அந்த நெருப்பை எடுத்துக்கொண்டு தேவன் அவரை சுத்திகரிக்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு
தேவனாகிய கர்த்தர் நம்மை நாமளே சுத்திகரித்து கொள்ள சில காரியங்களை கொடுத்திருக்கிறார். இதை குறித்து நாம் பார்க்கலாம். முதலாவதாக, the blood of Jesus, the foundation of our holiness, the cleansing stream. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட முதல் ஆயுதம். நம்மை நாமே சுத்திகரித்து கொள்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட முதல் காரியம். Hebrews 13:12 says that Jesus sanctified the people with his own blood. 1 John 1:7 says, the blood of Jesus Christ his Son cleanseth us from all sin. Again, Revelation 1:5 says, unto him that loved us and washed us from our sins in his own blood. அவருடைய சொந்த இரத்தத்தை கொண்டு நம்மளுடைய பாவங்களை அவர் கழுவினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ பாவம் கழுவப்பட வேண்டும் என்றால் எது அவசியம்? 2 காரியங்கள் நடக்க வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம். Romans 6:23. The wages of sin is death. முதலாவது மரணம். 2வது இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. Without the shedding of blood there is no forgiveness of sin. இரத்தம் சிந்துதல். Hebrews 9:22. சிலுவையில் நடந்தது இந்த 2 காரியங்கள். மரணம், இரத்தம் சிந்துதல். இதன் மூலம் பாவம் ஒளிந்து பரிசுத்தம் உள்ளே வந்தது. On the cross, Jesus fulfilled both death and blood. If we confess our sins, he is faithful and just to cleanse us from all uncleanness. நாம் பாவத்தை அறிக்கை செய்தால் அவர் நம்மளை சுத்திகரிக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். 2வது காரியம், the conscience, the built-in guardian system of holiness, God's internal alarm system. மனசாட்சி ஒரு inbuilt alarm system. பாவம் நெருங்கும் போது இந்த அலாம் வேலை செய்யும். The conscience is the soul's moral compass. When calibrated by the word and cleansed by the blood, it becomes a faithful guardian against compromise. நம் ஆத்துமாவுக்குள் இருக்கும் மனசாட்சி இது நம்மளை நம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உதவுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நாம் பாவத்திலிருந்து மனம் திரும்பும் போது இந்த மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. அதற்கு பின்பாக நாம் பழைய பாவங்களுக்கு கிட்ட நெருங்கும் போதே நம்முடைய மனசாட்சி நம்மளை தடுத்துவிடும். இது ரொம்ப சென்சிட்டிவாக மாறிவிடும். Hebrews 9:14 talks about the blood of Jesus Christ cleansing us and our conscience to serve the living God. Romans 2:15 says, the conscience bears witness with our thoughts and accuses us when we do something wrong. 1 Timothy 1:5 says, a pure heart and a good conscience is what we need to walk out in love and fulfill the commandments. இந்த மனசாட்சியை குறித்து நாம் புரிந்து கொள்ளும்படி ஒரு சிறு கதையை பார்க்கலாம். One day a man was ironing his clothes. ஒரு நாள் ஒரு மனிதர் அவர் சட்டையை அயன் பண்ணி கொண்டிருந்தார். And accidentally he placed the iron box on his hand. அவருடைய கையை அந்த அயன் பாக்ஸை வைத்து சுட்டு விட்டார். அந்த அயன் பாக்ஸினால் சுடப்பட்ட அந்த கை இப்படியாக சிவந்து போயிட்டு, ஆனால் குறிப்பாக அந்த அயன் பாக்ஸ் அவருடைய தோலை தொட்ட இடத்தில் அந்த காயம் மாறின பிறகு முன் இருந்த அந்த சென்சிட்டிவ்னஸ் இல்லை. அந்த தோல் ஒரு அளவில் அதன் உணர்ச்சி தன்மையை இழந்து விட்டது. இதை போலத்தான் நம்முடைய மனசாட்சியும். தொடர்ந்து மனசாட்சிக்கு விரோதமாக நாம் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது மனசாட்சி உணர்வு தன்மையை இழந்து போகிறது. When we live in continuous sin against our conscience loses its capacity to be sensitive to sin. 1 Timothy 4:2 talks about people having their conscience seared with a hot iron, just like how the iron box seared the skin and making it insensitive. The conscience is also seared when we continually live in sin. மனசாட்சியில் சூடுண்டவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை உங்களுடைய மனசாட்சி சென்சிட்டிவாக இல்லைன்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா அதற்கு ஒரு வழி இருக்கிறது. தேவனிடத்தில் மனம் திரும்புங்கள். மனம் திரும்பி ஒரு நாள் உபவாசம் இருந்து ஜெபியுங்கள். உங்கள் பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்யுங்கள். இன்னும் அறிக்கை செய்யாத பாவங்கள் இருந்தால்
அதை உங்கள் மனதுக்கு கொண்டு வர கேளுங்கள். அப்பொழுது ஆவியானவர் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை உங்களுக்கு சுற்றி காண்பிப்பார். அவர் உங்கள் மனதிற்கு கொண்டு வருகிற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் அறிக்கை செய்து அதை விட்டு விடுங்கள். அதை விட்டு மனம் திரும்புங்கள். அவசரப்படாமல் நிதானமாய் நேரம் எடுத்து எல்லா பாவங்களையும் நீங்கள் அறிக்கை செய்து விட்டீர்கள் என்ற உணர்வு உங்களுக்கு வரும் வரை ஜெபத்தை முடிக்காதீர்கள். பின்பு எல்லா பாவத்தையும் நான் அறிக்கை செய்து விட்டேன் என்ற உணர்வு வந்ததுக்கு பிறகு ஆண்டவரிடத்தில் உங்களுடைய மனசாட்சியை அவருடைய இரத்தத்தை கொண்டு கழுவி சுத்திகரிக்க கேட்டுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுடைய மனசாட்சி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு திரும்ப அதோடைய உணர்வை பெற்றுக்கொள்ளும். அடுத்த நாளிலிருந்தே நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸை கிளியராக பார்க்க முடியும். அந்த சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிறத உங்களால் உணர முடியும். அடுத்ததாக the word of God, the mirror that reveals and washes and sanctified through the truth. John 17:17 says, sanctify them through thy truth, thy word is truth. அவருடைய வசனமே சத்தியம். அதை கொண்டு நம்மளை அவர் சுத்திகரித்துக் கொள்கிறார். Ephesians 5:26 says, sanctify and cleanse us with the washing of water by the word. ஆண்டுடைய வார்த்தை எப்படி ஒரு தண்ணீரை கொண்டு நாம் கழுவுகிறோமோ அதே போல நம்மளை அது கழுவி சுத்திகரிக்கிறது. James 1:23-25 talks about the word of the Lord like a mirror. When we look into the word of God, it shows us our life, our shortcomings. கர்த்தருடைய வார்த்தை ஒரு கண்ணாடியை போல இருக்கிறது. நாம் அதை பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் நமக்கு முன்பாக தெரிகிறது. இது நம்மளை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள உதவுகிறது. We are transformed by it. We do not merely read the scriptures. We are transformed by it. நாம் வெறுமனே வசனங்களை வாசிக்கிறதில்ல, அதை கொண்டு நாம் மறுரூபம் அடைகிறோம், மாற்றப்படுகிறோம். இதை குறித்து ஒரு கதையை பார்க்கலாம். One fine sunny day in a desert country, a certain man washed his beautiful car outside his home. He washed it thoroughly and made it clean. But when the night came, a dust storm hit the city, covering his beautiful car in fine dust, and the man was shocked to see his car, which he had just washed, spotless and clean, now covered with fine orange dust of the desert. But when the dust storm settled, the man said to himself, now that my car is dusty again, let me wash it one more time and make it spotless clean. பாலைவனமான ஒரு ஊரிலே ஒரு மனிதர் அவருடைய வாகனத்தை நன்றாக கழுவினார். வழக்கமாக அந்த பாலைவனத்தில் வீசுகிற மண் புயல் அவருடைய வாகனத்தை முற்றிலும் மண்ணினால் நிரப்பிட்டு அவர் சோர்ந்து போகவில்லை, மீண்டும் அதை சுத்தமாக கழுவினார். இதே போல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 13ஆம் அதிகாரத்தில் தம்முடைய சீஷர்களை உட்கார வைத்து அவர்களுடைய கால்களை கழுவினார். And we read in John 13 verse 10, we see Jesus saying, the one who has bathed does not need to wash except for his feet, but is completely clean. முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாயிருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான். இது எதை குறிக்கிறது? முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாயிருக்கிறது. நாம் பாவிகளாயிருந்தோம். ஒரு நாள் மனம் திரும்பி பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்துவிட்டு முழுகி ஞானஸ்நானம் எடுத்தோம். The one who is bathed does not need to wash except his feet. இந்த முழுகி ஞானஸ்நானம் எடுக்கிறது ஒரு முறை முழுதாக கழுவப்படுகிறதற்கு ஒப்பாக இருக்கிறது. அதற்கு பின்பாக நாம் இந்த உலகத்தில் வாழும்போது அனுதினமும் சிறு தவறுகளை நாம் செய்யக்கூடும். அப்படி நாம் தவறும்போது மீண்டும் நாம் முழுகி ஞானஸ்நானம் எடுப்பதில்லை. மாறாக நம்முடைய கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாக இருக்கிறது. நம்முடைய கால்களை மாத்திரம் கழுவப்படுகிற அனுபவம் நமக்கு வேண்டியதாக இருக்கிறது. This is the daily cleansing. நாம் மனிதனமும் நம்மை நாமே நிதானித்து
நம்முடைய வாழ்க்கையில் பாவம் இருக்கிறதா என்று அறிந்து அதை அறிக்கை செய்ய வேண்டும். அனுதினமும் செய்யாவிட்டால் கூட வாரத்தில் ஒரு முறையாவது தேவனோடு அமர்ந்திருந்து நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும். அப்படி செய்வோமேயானால் நம்முடைய பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்வோம். அடுத்ததாக, the Holy Spirit, the divine sanctifier within, who leads us into all holiness. John 16:13 says, the Spirit of truth, he will come and he will guide us into all truth. Romans 15:16 says, being sanctified by the Holy Ghost. So the Holy Spirit has a role of sanctification in our lives. பரிசுத்தாவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் சுத்திகரிப்பை செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். 2 Thessalonians 2:13 says that salvation through sanctification of the Spirit. இங்கேயும் நம்முடைய சுத்திகரிப்பில் பரிசுத்தாவியானவருடைய கிரியையை நாம் பார்க்கிறோம். The Holy Spirit is not merely a helper, he is an active agent of sanctification. He does not point us towards holiness from the outside, he produces it from within us. He convicts us, he corrects us, and he conforms us to the image of Christ. ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்மளை பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார், நம்மளை எச்சரிக்கிறார், நாம் சரியான பாதையில் நடக்கும்படி நம்மளை நடத்துகிறார். இதற்கு ஒப்பாக ஒரு கதையை பார்க்கலாம். There was a man who had a tray full of charcoal and he wanted to wash it clean and turn it white. ஒரு மனிதனிடத்தில் ஒரு தட்டு நிறைய நிலக்கரி இருந்தது. அதை அவன் நன்றாக கழுவி அதன் கருப்பு தன்மையை போக்கிவிடலாம் என்று முயற்சி செய்தான். ஆனால் அது கருப்பாகவே தான் இருந்தது. பின்பு அவன் அந்த நிலக்கரியை ஒரு அடுப்பில் வைத்து நெருப்பை பற்ற வைத்தான். அப்பொழுது அதன் கருப்பு தன்மை மாறி அது வெண்கலம் போல் வெண்மையாயிற்று. Matthew 3:11 says that he will baptize you with the Holy Spirit and with fire. தேவனாகிய கர்த்தர் நம்மளை ஆவியினாலும் அக்கினியினாலும் அபிஷேகம் செய்வார் என்று எழுதியிருக்கிறது. Consider a piece of charcoal, no matter how much you ever wash it, its blackness will not disappear. But put it in fire, and its darkness vanishes. It now turns to light. So also is a sinner who receives the Holy Spirit, which is the baptism of fire. All the blackness of sin is driven away, and he is made a light to the world. ஒரு பாவிக்குள் ஆவியானவர் வரும்போது அவனுடைய பாவ தன்மைகள் எல்லாம் மாறி ஆவியானவர் அவனை இந்த உலகத்துக்கு ஒரு வெளிச்சமாய் மாற்றுகிறார். The Lord says, as the fire in the charcoal, so I abide in my children, as the Holy Spirit, and they in me, and through them I make myself manifest to the world. தேவனாகிய கர்த்தர் இப்படி ஒரு நிலக்கரிக்குள் நெருப்பு இருக்கிறதோ அதே போல அவருடைய பிள்ளைகளுக்குள் அவர் ஆவியானவராய் இருந்து இந்த உலகத்துக்கு அவர்களை வெளிச்சமாய் மாற்றுகிறார். ஒரு சில பாவங்கள் நம்மளை விட்டு நீங்காமல் இருக்கிறதை நாம் உணர்வோம் என்றால் தேவனிடத்தில் அவருடைய ஆவியானவருடைய அக்னி அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஆவியானவரோடு வாழும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் விட முடியாத பாவங்களும் உங்களை விட்டு அகன்று போவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அடுத்ததாக, the presence of God, the ultimate transformer, beholding him, becoming like him. 2 Corinthians 3:18 says, but we all, with open faces, beholding as in a glass the glory of the Lord, are changed into the same image from glory to glory, even as by the Spirit of the Lord. 1 Thessalonians 5:23 says that the God of peace himself will sanctify us wholly, our whole spirit, soul and body, and preserve us blameless. And again we read in Exodus about God's presence, and we see the face of Moses shining. Proximity to God produces transformation. தேவனோடு நெருங்கி நடப்பது, அவருடைய பிரசன்னத்தில் இருப்பது ஒரு மறுரூபமாக்குதலை விளைய பண்ணும். You cannot stand in the fire of his presence and remain unchanged. அவருடைய நெருப்பான சமூகத்தில் நாம் நின்று கொண்டு மாறாமல் இருக்க முடியாது.
He sanctifies the whole man, spirit, soul and body until we bear his image completely. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அவர் முற்றிலும் மாட்டிக்கொண்டே இருக்கிறார். அவரை போல நாம் மாறும் அளவும் அவர் கிரியை செய்து கொண்டே இருப்பார். நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருப்பார். இன்னும் பரிசுத்தத்தில் நம்மளை நடக்கும்படி வழிநடத்துவார். We see two people who were raptured in the Bible. அவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்வதைப் போல வேதாகமத்தில் 2 நபர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். Both of them spent vast amount of time in the presence of God. இதில் இந்த 2 நபர்களும் தேவனுடைய பிரசன்னத்தில் அதிக நேரத்தை செலவழித்த மனிதர்கள். முதலாவது எலியா, 1 Kings 17:1, 1 ராஜாக்கள் 17:1. அதில் எலியா தன்னை பற்றி சொல்லும்போது இப்படியாக கூறுகிறார்: இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். இங்கே அவருடைய முகவரி என்னவென்று சொல்கிறார்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். His address is the presence of God. கீலியாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா. இந்த உலகத்தில் கீலியாத்திலே அவர் குடியிருந்தாலும், ஒரு திஸ்பியனாக இருந்தாலும், ஆவிக்குரிய மண்டலத்தில் அவர் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவராயிருந்தார். அவர் ஜெபத்திலே தரித்திருக்கிறவராய் தேவனுடைய பிரசன்னத்தில் அதிக நேரம் செலவிடுகிறவராய் இருந்தார். இது அவரை எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு ஏதுவாக அவரை மாற்றிக்கொண்டிருந்தது. இன்னொரு மனிதரை குறித்து ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில், while he was still walking with God, தேவனுடைய பிரசன்னத்திலே அவர் தேவனோடு நடந்து கொண்டு இருக்கும் போதே அவர் மறுரூபகமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கும் இருக்க வேண்டும். இப்படி இருந்தால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். So the 5 instruments of holiness which we saw, the blood of Jesus, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், the conscience, நம்முடைய மனசாட்சி, the word of God, தேவனுடைய வார்த்தை, the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர், the presence of God, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய சமூகம். இந்த 5 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தி நம்மளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது போல பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப நம்மளையும் நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியும். Sanctification versus consecration. Sanctification and consecration அப்படின்னு 2 காரியத்தை குறித்து நாம் பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே இருக்கும்போது, in Exodus chapter 19 we read, the Lord said unto Moses, go unto the people and sanctify them today and tomorrow. Let them wash their clothes and be ready against the 3rd day. For the 3rd day the Lord will come down in the sight of all the people upon Mount Sinai. தேவன் தன் ஜனங்களை சந்திக்கிறதுக்கு முன்பாக அவர்களை அவர் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை என்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் நாம் சொல்லியிருக்கிறதை பார்த்தாலும் அதன் நிழலாக இந்த சம்பவம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. And then we read in the verse 16 and 18, and it came to pass on the 3rd day in the morning that there were thunders and lightnings and thick clouds upon the mount, and they heard the Lord talking to them. So this is talking about sanctifications. The Israelites sanctified themselves to meet God in the scripture. So it is true that without holiness no man shall see God. இப்படியாக நாம் இஸ்ரேல் ஜனங்கள் அவர்களை சுத்திகரித்து கொண்டதும் தேவனை காண்பதற்கு முன்பாக அவர்களை சுத்திகரித்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். If we read Joshua chapter 3 and verse 5, and Joshua said unto the people, sanctify yourself, for tomorrow the Lord will do wonders among you. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்றான். அப்போ இந்த பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுதல் தேவனை தரிசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கும் நமக்கு பரிசுத்தம் அவசியமாக இருக்கிறது. This is an interesting verse. ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்துக்காக ஒரு அற்புதத்தை நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் ஜெபித்து கொண்டிருந்தும் அது நடக்காமல் இருந்தால் உங்களை நீங்கள் சோதித்து பாருங்கள்.
கடைசியாக நீங்கள் எப்பொழுது உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டீர்கள்? மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு பிறகு எப்பொழுது கடைசியாக நீங்கள் உங்கள் கால்களை கழுவினீர்கள்? சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளாதிருப்பதே உங்களுடைய அற்புதத்தை தடை செய்து கொண்டிருக்கக்கூடும். அடுத்ததாக நாம் மோசேயை குறித்து பார்க்கும்போது, ஜனங்கள் 3 நாள் அளவும் தங்களை சுத்திகரித்து கொண்டு தேவனை தரிசிக்க தங்களை ஆயத்த பண்ணி கொண்டார்கள். ஆனால் மோசே மலையின் கீழல்ல, மலையின் மேலே ஏறி போய் தேவனுக்காக காத்திருந்து தேவனோடு சஞ்சரிக்கிறதை அவருடைய வழக்கமாக வைத்திருந்தார். நாம் வாசிக்கிறோம், 40 நாள் அளவும் அவர் தேவனுடைய பிரசன்னத்திலே இருந்தார். And we read in Exodus 34 that Moses did not know that the skin of his face shone while he talked with them. மோசே தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்து அவருடைய முகம் பிரகாசிக்கிறதை அவர் உணரவில்லை. இதே போலதான் நாம் அனுதினமும் தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னத்தில் காத்திருக்கும்போது, அவருடைய பிரசன்னத்தில் நாம் நேரம் செலவிடும்போது, நம்முடைய உள்ளான மனிதனும் கொஞ்சம் கொஞ்சமாய் தேவன் விரும்புகிறதை போல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல நாம் மாறிக்கொண்டே இருப்போம். தேவனோடு நாம் அதிகம் நேரம் செலவழிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் நாம் இன்னும் எதை மாற்றிக்கொள்ள வேண்டும், எந்த இடத்தில் நாம் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும் என்று தேவன் நமக்கு உணர்த்துவார். அப்படிப்பட்ட ஆசைகளை, எண்ணங்களை நமக்குள் உருவாக்குவார். நாமும் அதை போல மாறிக்கொண்டே இருப்போம். அவரை போலவே கொஞ்சம் கொஞ்சமாய் மாறிக்கொண்டே இருப்போம். இதை குறித்து தான் 2 கொரிந்தியர் 3:18 பார்க்கிறோம். But we all, with open face, beholding as in a glass the glory of the Lord, are changed into the same image from glory to glory, even as by the Spirit of the Lord. தேவனோடு நாம் நேரம் செலவழிக்க நம்முடைய குணாதிசயங்கள் அவரை போலே கொஞ்சம் கொஞ்சமாய் மாறிக்கொண்டே இருக்கும். The one who is coming in holiness is also the one who made a way for you to be holy. பரிசுத்தத்தில் திரும்ப வர இருக்கும் நம் ஆண்டவராகிய கர்த்தர், அவரே நம்முடைய பரிசுத்தத்தை துவங்கி அதை நாம் காத்துக்கொள்ளும்படி வழியையும் நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். எனவே பரிசுத்தரை சந்திக்க ஆயத்தப்படுங்கள். ஆமேன்.